ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு வந்து 14/4/2025 திங்கட்கிழமை பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில கௌளவ கர்ணத்துல பிறக்குது. இந்த வருடம் வந்து மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏழரை சனியை மட்டும் நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல மைனஸா எடுத்துக்க வேண்டாம். ஏழரை சனி ஆரம்பிக்குது. பொதுவாகவே சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கதா செய்யும். இருந்தாலுமே உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்துல போறாரு. நிறைய கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடம் இருக்குங்க. அதாவது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு. ராகு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு போறாரு. கேது 5ஆம் இடத்துக்கு போகுது. அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஏழரை சனி விரயச்சனி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து பெரிய கிரகங்களுடைய நிலைகள். மற்றபடி வந்து சூரியன் இதெல்லாம் வந்து மாச ராசி பலன்கள் நம்ம சொல்றது தான். இது வந்து இந்த ஏழரை சனியோடைய இதை மட்டும் நீங்க பெருசா எடுத்துக்கவே வேண்டாம். ஆனா குரு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில இருக்காரு. நிறைய புது மாற்றங்கள் உறுதியாக மேசராசிக்கு உண்டு. பொதுவாகவே வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு மாசத்துக்கு, அதாவது இந்த சித்திரை மாதம் 15 தேதி வரைக்கும் வந்து கிரகங்கள் விரயஸ்தானத்துல நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு செலவுமே இந்த வருடம் வந்து நீங்க யோசிச்சு நிறுத்தி நிதானமா பண்ணிட்டீங்கனாலே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு காசு பணம் உறுதியாக சேர்ந்துரும். அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்களுக்கு, தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஏன்னா குரு பலம் உங்களுக்கு நிறைய இருக்கு. இவ்வளோ நாளாக குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். இப்போ தொழில் மூலியமா லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு, அதாவது லாபஸ்தானத்தை வந்து குரு பார்க்க போறாரு. அதனால அதுவும் ஒரு நன்மை தான். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து விருத்தியாகிறதுக்கு உண்டான அமைப்பை நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. அது இன்னொரு தொழில் வந்து பிரான்ச் போடுறது, வெளிநாட்டில் கொண்டு போய் தொழில் ஆரம்பிக்கிறது, வெளி மாநிலம் அல்லது வெளியூர்ல கொண்டு போய் ஆரம்பிக்கிறது, பிரான்ச்சஸ் வந்து நிறைய ஓபன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனா உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்கு, அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆதாயமாக தான் மாறுங்க. அதே மாதிரி 11ல் வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல லாபம், குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. இந்த ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணிவிடும், பல மடங்கா பெருக்கி விடும். அப்போ வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வகையில் மட்டும் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையான உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் லாபம் ஈட்ட முடியும். அதே மாதிரி பணம் வந்து பல வகையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. என்னடா அது ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்படி நான் சொல்றேனே நீங்க நினைக்காதீங்க. ஆனா இது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ். நீங்க எப்பவுமே வந்து பாசிட்டிவா நினைங்க. உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க, எப்பவும் போல போடுங்க. கண்டிப்பா வந்து அதுக்குண்டான நல்ல பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து நீச்சத்துல இருக்காரு. அந்த நீச்சத்துல இருக்கக்கூடிய அந்த 30 நாள் 1 மந்த் மட்டும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய் 4ஆம் இடத்துல வந்து நீச்சமாகுது. அதனால வந்து நீங்க என்ன ரொம்ப வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. அதாவது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த விசுவாச வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க இவ்வளோ நாளா என்னென்ன உழைப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலன் கட்டாயம் இருக்கு. ஏழரை சனி காலகட்டத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வந்து சனி. நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு பலன் தாமதமாக வந்தாலும் கட்டாயம் பலன் தந்து தான் ஆவாரு. ஸோ அதனால அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கு வழக்கு பார்க்கறது, இந்த கையெழுத்து போடுறது, இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஏழரை சனி வந்து அலட்சிய போக்க உங்களுக்கு கொடுக்கும். அந்த அலட்சியத்தினால ஆபத்து வரும். அசால்ட்டா இருந்து ஒரு ஒர்க்கை நீங்க பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயமுமே வந்து தெளிவோட விழிப்புணர்வோட இருக்கணும். நீங்க இந்த வந்து ஏழரை சனியில வந்து என்ன அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புதனும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 15 நாள் எக்ஸாக்டாக ஒன்றா சேருது. இந்த சேரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டவங்க,
இமெயில் அனுப்புறவங்க, செல்போன் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன் மீன்ஸ் என்னன்னா, தெரியாம ஒரு லிங்க்ல கிளிக் பண்றது, இல்ல தப்பான மெசேஜ் ஏதாவது ஃபார்வர்டு உங்களுக்கு தெரியாம பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு கால் பண்றது, உங்களுக்கு கால் வரதை நீங்கள் தெரியாமல் அட்டன் பண்ணுறது, தப்பு உங்கள் பேரில் இல்லைனாலும் அதனால் சஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால இந்த ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் கம்யூனிகேஷன், சனி ஏமாற்றும். அந்த புதனும் சனியும் சேரும்போது ஏமாற்றக்கூடியது அல்லது துரோகத்தை சந்திக்கக்கூடியது, தப்பே செய்யலைனாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ அதனால இந்த 15 நாள் விழிப்புணர்வோடு, அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு 15 நாள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் அசால்ட்டாக ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது ஆன்மீக சிந்தனை, ஒரு நல்ல தெய்வத்துடைய சக்தி, நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு உபாசனை எடுக்கிறது, ஆன்மீக விஷயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்திருக்கனால உங்களுக்கு பல விதமான புண்ணியங்கள் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குரு பலம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானம், குழந்தைகள் ரொம்ப தாமதமாகுது, உங்களுக்கு சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த டைம்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிரும். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது காதல். ஸோ காதல் ஆல்ரெடி நீங்கள் லவ்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, சனி மேலே பழிய தூக்கி போடக்கூடாது. ஆனால் அந்த என்ன இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கேது 5ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த காதலை பிரேக் பண்ணி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டானது, அல்லது அது ஒரு நல்ல காதல் இல்லாமல் ஏதாவது ஒரு மைனஸ் ஆகி நெகட்டிவ் ஆகி பிரியறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. காதலே இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ காதல் சம்பந்தப்பட்டவங்க எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த கேது கொடுக்குது. ரொம்ப ரொம்ப, அதுவும் பெண் பிள்ளைகளா இருந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, 2 நபர்களுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு பூரணமான குருபலம், அதாவது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா களத்திரஸ்தானத்துக்கு 5ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் அப்படிங்கிறது பரிபூரணமாக இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு முழு குருபலம் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விருப்ப திருமணம், அதாவது லவ் மேரேஜ் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திருமணம் உறுதியாக இருக்கு. இந்த ஒரு வருஷத்தை நீங்க தவற விடாதீங்க. அதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு திருமணத்துக்கு ரெடி ஆயிருங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்க படிப்பு ஸ்தானம், அதாவது 4ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லை. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லை, சனியோடையோ அல்லது ராகுகேதுவோடையோ எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லாதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு நல்ல புத்தி கூர்மை, அறிவு, ஞாபகத்திறன் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருவாரு. 9ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுறாரு. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் படிச்சு முடிச்சுட்டு உயர்கல்விக்காக வெளிநாடு போறது, வெளிமாநிலம் போறது, ஒரு சிலருக்கு அந்த கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கிறது, நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி கேம்பஸ்ல செலக்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே உங்களுடைய கனவுகளை நினைவாகக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். அதனால மேச ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது ஆசை அபிலாசைங்களுடைய ஸ்தானம். அதுல ராகு வந்திருக்குது. யாருக்கெல்லாம் ராகு திசை மேச ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. முக்கியமாக இந்த ஐடி ஃபீல்டு, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அன்நேச்சுரல் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அடி தூள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது எக்கனாமிக்கல் ரீதியாக அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த வருஷம் உறுதியாக டெஃபினட்டாக இருக்குது. இந்த ராகு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல வந்திருக்குதுன்னா உங்களுக்கு
உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கு. நீங்க என்னென்னலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேற போகுது. ராகு வந்து பல விஷயங்கள், அதாவது ஒன்று ரெண்டு மட்டும் இல்ல, நீங்க 1,00,000 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1 கோடி கொடுத்துட்டு போயிடுவார். கேட்க நல்லா தான் இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா சொல்லுங்க, அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்க ராசிக்கு இப்ப 11ஆம் இடத்துல வரப்போறாரு. அருமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செஞ்சு அதுக்குண்டான பலன்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லயே நீங்க வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான். உங்க லைஃபுக்கு மொத்தமா என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு வருடத்துல இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது அது உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ராகு திசை நடக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்றேன். அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா பல நன்மைகளை கொடுப்பாரு. இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. குடும்ப ஸ்தானத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்து இருக்கணும். கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு. உங்களுடைய பேரு, அதாவது வந்து நீங்க ஒரு வார்த்தையை பேசும்போது நிறுத்தி நிதானமா பேசல அப்படின்னா சனி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறாரு. 10ஆம் பறவை 9ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்போ உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும்ல, அந்த பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக நடக்கணும். நீங்க நடக்கக்கூடிய, அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ல இருக்கிறது விரைச்சனியா இருக்குது. குடும்பஸ்தானத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும், வேற வழி கிடையாது. கணவன் மனைவியிடையே வந்து நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ நாளா இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு. ரிலேஷன்ஷிப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. 11ல ராகு வந்திருக்கு, 5ஆம் இடத்துல கேது. இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில யாரெல்லாம் இருக்கீங்களோ அது வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, நீங்க மிகப்பெரிய பிரபலமாகிறது வந்து இந்த வருடம் வந்து உறுதிதான். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்க வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய பிரபலமாயிருவீங்க. சோஷியல் மீடியால வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருஷம் உறுதியாக உண்டு. நம்பிக்கையோட நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது மிகப்பெரிய பிரபலமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குங்க, அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 11ல வந்திருக்கக்கூடிய ராகு அபரிதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துல இருக்கு. குருவும் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்வையிடுது, 11ஆம் இடத்தை பார்வையிடுது. ராகு மட்டும் 11ல வரல, அந்த 11ல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குரு பார்க்கறாரு. அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பதவி, ஒரு ப்ரொமோஷன், நீங்க ஒரு எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. இந்த 7 சனிங்கும் போது என்னன்னா பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்க ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, மீடியால பேசுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இது கிடையாது. இது செஞ்சா என்ன நன்மை அப்படின்னு பார்த்துட்டு நீங்க செய்யுங்க. 7 சனிக்கு உண்டான பரிகாரங்கள் கண்டிப்பாக அரசியல் துறையில இருக்கவங்க உறுதியாக வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். ஆஞ்சநேயர், ஹனுமன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7 சனினால இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு மக்களுடைய ஆதரவும் கட்சியோடைய சப்போர்ட்டும் பெரிய லெவல்ல கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அரசாங்க துறையில இருக்கிறவங்க வந்து இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துட்டாலே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு யோகம் உண்டு. சனி 7 சனி இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. கீழ் லெவலில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்களுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க. உங்களை வந்து மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் புதுசாக ஏதாவது சாதிக்கிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு வர்றது, 11ஆம் இடத்துலன்னா இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இருந்த அந்த பாக பிரிவினையெல்லாம் இந்த வருஷம் வந்து வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல வந்து குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து பாக பிரிவினை அப்படிங்கிற, உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த விலங்குகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் பாக பிரிவினை உறுதியாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, தொழிலுக்காகவோ அல்லது சொந்தமாகவோ வீடு வாங்குறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 7 சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய தாயாருக்கும் இருக்கு. தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்கு.
தாயார் வண்டி வாகனங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களால் தாயாருக்கோ அல்லது வந்து நீங்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, அம்மா வச்சுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது. அதே மாதிரி மருத்துவ செலவு அம்மாவுக்கு கட்டாயம் இருக்குது. சிறு சிறு கை கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதோடைய பாதிப்பு குறையிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இவ்வளோ நாளாக இருந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த 7 சனியுடைய பாதிப்புகளை குறையிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த விசுவாச வருடத்தில் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளும் இருக்குங்க. 7 சனியோட பாதிப்பும் சின்ன லெவலில் இருக்குது. அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.